சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இன்று இந்த பிரசங்க பகுதிக்கு நான் எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பு, நான் எடுத்துக்கிட்டது அப்படின்னு சொல்கிறத விட இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்தாரு, அதையே நம்ம தலைப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வார்த்தையின் மூலமாக தான் அப்படியே அந்த தியான பகுதியுமே கொண்டு வந்தேன். எடுத்துக்கொண்டதான தலைப்பு என்ன அப்படின்னா, நிராகரிக்கப்பட்டதால் உயர்த்தப்பட்டவர்கள் அப்படின்றது இதுக்கு உண்டான தலைப்பு. நிராகரிக்கப்பட்டது அப்படின்றது பார்த்திங்கன்னா, மனிதன் அதாவது மனுஷர்கள் நிறைய இடங்களில் நம்மளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க, நம்ம தள்ளி வச்சுருப்பாங்க, நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருப்பாங்க. அப்படி ஒதுக்கப்பட்டவர்களையும் நிராகரிக்கப்பட்டவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களையும் அப்படியே பிக் பண்ணுறார். ஸோ ஒவ்வொருத்தவங்களையுமே தேர்ந்தெடுக்கின்றார் அப்படின்றத சொல்லலாம். அப்படி ஒவ்வொருத்தவங்களையும் தேர்ந்தெடுத்து யாருமே கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் வழியாக நடத்தினதான ஒரு 3 நபர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி நிராகரிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டதான சில தேவ மனிதர்களை பற்றி நம்ம வேதத்திலேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம், யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே கர்த்தரை ஆமென். அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். மோசே சொல்கிறாரு, நான் இதுக்கு தகுதியான ஆளா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய உள்ளத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு திக்குவாய், நான் பேசவே எனக்கு தெரியாது, எவ்வளோ பேர் நல்லா பேசுகிறவங்க இருக்கிறாங்க, என்னை போயிட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, கிடையாது, நான் உன்னை தான் தேர்ந்தெடுக்கிறேன், ஸோ நீ தான் இந்த ஜனங்களை நடத்திட்டு வரணும் அப்படின்ட்டு. ஆனால் இவர் மீண்டும் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் இதுக்கு எம்மாத்திரம், இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்களே, இந்த ஜனங்களை நடத்தி செல்லுகின்றதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்லும்பொழுது சொல்கிறாரு, கிடையாது, இந்த ஜனங்களை, அதாவது 11ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் ஆமென். இதில் எல்லாவற்றையும் உண்டாக்கினது யார் தான்? நான் தான் உண்டாக்கினேன். அதனால நீ போ, நீ என்ன பேசணும் அப்படின்றத, நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் அப்படின்றாரு. மீண்டும் இவர் சொல்கிறாரு, அதாவது தன்னுடைய இயலாமையை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் இதுக்கு தகுதி இல்லாதவன்ப்பா, நீங்கள் என்ன போய் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்களே, இதுக்கு தகுதியான ஒரு ஆளை யாராவது ஒருத்தவங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாதா? இவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த ஜனங்களை நடத்தி செல்வதற்கு நான் தகுதியற்றவன், நான் இயலாதவன் அப்படின்றத மீண்டும் ஆண்டவரிடத்துல சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கிடையாது, நீ தான் என்ன செய்யணும், இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வரணும், நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதித்து உன்னோடு கூட உன் வாயாக இருந்து நான் செயல்படுவேன் அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல அதாவது நிராகரிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, தகுதியின்மை அப்படின்றது தேவனுடைய அழைப்புக்கு தடையே கிடையாது. தகுதியின்மை நம்ம தான் என்ன நினச்சிக்கிறோம், தகுதி இல்லை அப்படின்ற நினச்சிக்கிறோம். ஆனால் அது ஆண்டோடைய சமூகத்தில் கிடையாது. உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரா, தகுதிப்படுத்துகின்ற தேவனாக இருக்கிறார். அப்போ அதாவது தகுதியின்மை அப்படின்றது தேவனுடைய அழைப்புக்கு ஒரு தடையாக இருக்கிறது இல்லை, மாறாக யார் ஒப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களை கர்த்தர் தேடுகின்றவராக இருக்கிறார். ஆமென். ஆமாம். அப்போது தகுதியானவரை கிடையாது. இப்போ நம்ம ஒரு வேலைக்குன்னு போகிறோம், ஸ்கூலில் படிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தகுதி வேணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி
இது வரைக்கும் நீங்கள் என்ன ரிசல்ட் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எல்லாமே நம்முடைய தகுதி. ஆனால் தேவனை தேடுவதற்கோ தேவன் கூட நம்ம உறவாடுவதற்கோ அந்த தகுதி அப்படின்றது வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கிறவங்கள தான் ஆண்டவர் தேடுகின்ற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது கடைசியாக, அதாவது மோசே வந்து இவ்வளோ சொல்கிறார் இல்லைங்களா, நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, நான் ஒரு இயலாதவன், நான் வாய் பேச முடியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காததான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து மோசேக்கு கொடுத்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை. உபாகமம் 34:12 இருக்கு. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் மோசையை தவிர வேற யாருக்குமே கிடைச்சதே இல்லை. அப்போ மோசைக்கிட்ட ஏதாவது தகுதி இருந்ததா? இல்லை. மோசைக்கிட்ட ஒப்பு கொடுக்கக்கூடியதான அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. அந்த இயலாமையிலும் ஆண்டவர் சொன்னதை அவர் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டார். அப்போ தகுதியின்மை அப்படின்றது தேவனுடைய அழைப்புக்கு தடை இல்லை. ஹல்லேலூயா, ஆமீன். இரண்டாவது ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது. தாவீது வந்து அவங்களுடைய குடும்பத்திலேயே ஒரு அலட்சியப்படுத்தப்பட்டதான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவுகள் மத்தியில் அலட்சியமாக எண்ணப்படுகின்றதான ஒரு ஆளாக இருக்கலாம். இவன் இப்படி பட்டவன் தான்ப்பா, ஐயோ இவங்ககிட்ட போவே கூடாது, இவன் இந்த வேலை செய்கிறான், இவன் அப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படி யார் நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கின்றார். இந்த இடத்துல தாவீதை கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே போகிறாரு. அங்கே போகும்பொழுது ஈசாயின் இடத்துல கேட்குறாரு, உன்னுடைய குமாரர்கள் எல்லாரையுமே வர சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த 7 குமாரர்களும் வராங்க. 7 பேரும் ஒவ்வொருத்தராக வராங்க. இந்த 7 பேருமே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 7 பேருன்னா இவ்வளோ பேர் தானே உனக்கு அப்படின்னும் போது, இல்லை இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. உடனே அவனை வர சொல்லு. அப்போ இவங்க எப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு நபராக கூட தாவீதை, அதாவது அந்த ஒரு நபராக கூட சேர்க்கப்படவே இல்லை. ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துட்டாரு, அவர் அபிஷேகம் பண்ண போறாருன்னு தெரியும். ஆனால் கூட இவங்க அந்த இடத்துல தாவீதை கொண்டு வரவே இல்லை. அப்படி ஒரு நிராகரிக்கப்பட்டதான நிலைமையில தான் தாவீது இருந்தார். ஆனால் ஆண்டவர் வந்து விடலை. உடனே அவரை கூட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டுட்டு வந்த உடனே அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமென். இப்போ ஆள் அனுப்பி தாவீது வந்தாச்சு. தாவீது வந்த உடனே இவன் தான் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். உடனே எழுந்திருச்சு இவரை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குடும்பத்தில் யார் ஒதுக்கப்படுகின்றார்களோ, தள்ளப்படுகின்றார்களோ, நிராகரிக்கப்படுகின்றார்களோ, வெறுக்கப்படுகின்றார்களோ அவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஏன் அதாவது தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்த்தார். தாவீதினுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அப்போ மனிதன் பார்க்காததை தேவன் பார்க்கின்றார். மனுஷன் எதை பார்ப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தோற்றத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோமா, நம்ம நல்லா பேசுகிறோமா, நம்ம எப்படி வரோம் அப்படின்ற மாதிரி நம்முடைய வெளிப்புறத்தை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர நம்முடைய உள்ளான இருதயத்தை வந்து பார்க்கறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் வந்து நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்த்து நம்மை உயர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார். மனிதரால் அலட்சியம் பண்ணப்பட்டாலும் கூட தேவன் இஸ்ரவேலினுடைய ராஜாவாக தாவீதை உயர்த்தினார். அப்போ நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கின்றவராக இருக்கிறார். அதே 1 சாமுவேல் 16:7 பிற்பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்,
மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார். நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். நம்ம தனிமையில எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம போகும்போது வரும்பொழுது எப்படி ஜெபம் பண்றோம், ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம தேடுறோம் அப்படின்றத தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆனால் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது அவருக்கு வேண்டாம். நம்முடைய இருதயம் சுத்தமான இருதயமாக இருக்கா அப்படின்றது தான் நம்முடைய ஆண்டவர் பார்க்கின்றார். ஹல்லேலூயா. முதலாவது தகுதியின்மை அப்படின்றது தேவனுடைய அழைப்புக்கு தடையில்லை, ஒப்பு கொடுப்பவர் தான் ஆண்டவர் தேடுகின்றார்னு பார்த்தோம். ரெண்டாவது குறிப்பில் மனிதன் பார்க்காததை தேவன் பார்க்கின்றார். அப்போ தேவன் பார்ப்பது அவருடைய இருதயத்தை மாத்திரம்தான். மூன்றாவதுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமானதான ஒரு நபர். ஆதியாகமம் 37:28 நம்ம வாசிக்கலாமா? அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். ஆமென். இதுல நம்ம பார்க்க போறது மூன்றாவது நபர் யாருன்னா யோசேப்பு. யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப செல்ல மகன். அப்போ இந்த அண்ணனுங்க எல்லாமே சேர்ந்து பண்ணுறதான தப்பை எல்லாத்தையுமே அப்பா கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருப்பார். இதனால அண்ணனுங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் மேலே பயங்கரமான வெறுப்பு. நம்ம செய்யறதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறானே, இன்னொன்று அப்பாவுக்கு ரொம்ப செல்ல மகனாக இருக்கிறானே, இவனை போட்டு தள்ளிட்டோம்னா நமக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உறவுகள் மூலமாகவும் உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் நிராகரிக்கப்பட்டவர் தான் யோசேப்பு. அப்படி நிராகரிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டதான இந்த யோசேப்பை அடிமைத்தனமாக ஒருத்தர்கிட்ட போயிட்டு விற்கிறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போடுறாங்க. அந்த 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டாலும் ஆண்டவர் யோசேப்போட கூட இருந்து அவன் என்ன வேலையெல்லாம் செய்கிறாரோ அந்த எல்லா வேலைகளிலுமே கர்த்தர் இருந்தார் அவனோடு கூட. இவர் போகிறாரு, இவர் போத்திபார் வீட்டில் போயிட்டு அந்த போத்திபாருடைய கண்களில் தயை கிடைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறாரு. ரெண்டாவது, இவர் என்ன கையிட்டு செய்கின்றாரோ எல்லா வேலைகளிலுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. இதை அறிந்து கொண்டதான போத்திபார், நீ என்னுடைய வீட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது தான் போத்திபாரினுடைய மனைவி யோசேப்பின் மீது தவறான பார்வையின் மூலமாக பார்க்குறா. யோசேப்பு அந்த இடத்த விட்டுட்டு வராரு, அது சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார். அந்த சிறைச்சாலை அதிகாரியினுடைய கண்களையும் தயவு பாராட்டுகின்றார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் இந்த மாதிரி வெறுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரோடும் கூட கர்த்தர் கூடவே இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையுமே கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோமே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய நேரங்களில் சோர்வு வந்துடும். அப்போ நமக்கு நாமே பேசும்பொழுது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, நம்ம இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. அதாவது யோசேப்பு ஆண்டவர் நடத்தினது எப்படின்னா, அவருடைய அண்ணன்கள் எல்லாருமே தள்ளப்பட்டதுனாலையும் வெறுக்கப்பட்டதுனாலையும் தான் இவரோட ஒரு இடத்துல விற்கப்படுகின்றார். அந்த விற்கப்பட்டதின் மூலமாக போத்திபார் வீட்டுக்கு போறாரு, அங்கேயும் நல்லா இருக்கிறாரு. அங்கேருந்து பிரச்சனை வருது, அங்கேருந்து சிறைச்சாலைக்கு போறாரு. சிறைச்சாலையில இருந்து விடுபட்டு ஆண்டவர் ஒரு பெரிய எகிப்தினுடைய ஒரு அதிபதியாகவே மாற்றுகிறார். இது அவர் கடந்து வந்ததான பாதைகள் எல்லாமே அவருக்கு நெருக்கமான சூழல் தான். ஆனால் ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை. நம்மளுமே நிறைய நேரங்களில் நிறைய பாடுகள் மத்தியிலையும் நிராகரிக்கப்பட்டதான நேரத்துலையும் நம்ம தள்ளப்பட்டு அப்படி பாடுகள் மத்தியிலையும் துன்பத்தின் மத்தியும் நம்ம கடந்து வருகின்ற போது எல்லாமே நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, ஏன் இப்படி நமக்கு கஷ்டம்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சலாமா? ஆதியாகமம் 50:20. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு வெகு ஜனங்களை
உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். இந்த யோசேப்பை கர்த்தர் அதிபதியாக வைத்து பல்லாயிரம் ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மையாக மாற்றினார். அப்போ தீமையின் மூலமாக ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கூட ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்மளை நடத்திட்டு வரக்கூடியதான அந்த நிலைமையில கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருந்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த ஒவ்வொரு நெளிவுகளையுமே நாம் எப்படி கடந்து வர வேண்டும் அப்படின்றத நம்ம கூடையே இருந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை உயர்த்துகின்ற தேவனாக இருப்பார். அல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த யோசேப்பு கூட பார்த்தீங்கன்னா அதாவது தேவன் அவரை அதிபதியாக மாற்றினாரு, தீமையை நன்மையாக மாற்றினாரு. நிராகரிப்பு அப்படின்றது கூட தேவ திட்டத்தை நிறைவேற்றும் ஒரு வழி அப்படின்றது தான். நிராகரிப்பு அப்படின்றது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதான ஒரு வழி. ஆமென். அப்போ நிராகரிக்கப்பட்டு இந்த மாதிரி நம்மளை ஆண்டவர் நடத்திட்டு வராரு அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். அல்லேலூயா, ஆமென். அப்போ தள்ளப்பட்டதான நிலைமையில், நிராகரிக்கப்பட்டதான நிலைமையில் நம்மளும் இருந்தோம்னா கர்த்தர் உங்களை மறக்கின்றதான தேவன் அல்ல, அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த வேலைக்கு நீதாம்பா சரியான ஆள், இந்த காரியத்துக்கு நீதாம்பா சரியான ஆள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்துக்கின்றதான தேவனாக இருக்கிறார். நிராகரிப்பு அப்படின்றது ஒரு முடிவு கிடையாது, அதுதான் தேவன் நம்மை உயர்த்தக்கூடியதான ஒரு தொடக்கமாக இருக்கின்றது. அப்போ முடிவு அப்படின்றது, அதாவது நம்ம கடந்து வரக்கூடியதான ஒரு பாதை நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வழிகளை ஆசீர்வாதமாக மாற்றி நம்மை சிங்காசனத்தில் உயர பண்ணுகின்றதான தேவன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.